ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த பிசி எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொஸ்டின் ஸ்டாண்டர்டை பற்றி பார்க்கும்போது இதில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. ஓரளவுக்கு மாடரேட்டான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துருக்காங்க. இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் ஆப்ஷனில் தான் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் நல்லாவே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப அந்த ஃபாஸ்ட்டாக படிக்கிறதோ அல்லது ஒரு புரிதல் இல்லாமல் ஆன்சர் பண்ணுறதுனால மட்டும்தான் இன்றைக்கான கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் தப்பாக பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்றைக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். பார்க்கவே என்னென்ன மிஸ்டேக்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் எது? இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி ஒரு வட்டம் அப்படின்னு எடுத்தோம்னா இதில் வந்து வடகிழக்கு அரைக்கோளத்தில், அதாவது இந்த இடத்துல வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் நம்மளோட இந்தியா அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தியாவை இரு சம பங்காக பிரிக்கிற ரேகை எது? கடக ரேகை. இது நம்ம இதில் பார்த்துருப்போம். அதே மாதிரி கீழே கடகரேகைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது மகர ரேகை. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 0 டிகிரி, அதாவது பூமத்திய ரேகையாக இருக்குல்ல, இந்த ரேகைக்கு மிக அருகில் இருக்க இந்திய நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் நம்ம கீழேருந்து மேலே போகும்போது, இந்த ரேகை இந்தியா கீழே இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம கீழேருந்து மேலே போகும்போது இவங்க கொடுத்துருக்க எந்த நகரம் வந்து ஃபஸ்ட்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்னை தான் ஃபஸ்ட்டாக வரும். ஸோ பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் உள்ள இந்திய பெருநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். அடுத்த கொஸ்டின், ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எவை? இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இதுக்கான ஆன்சர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமா கதிர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் ஆகும். அடுத்த கொஸ்டின், மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைதிறன் என்ன? மீத்தேன் மூலக்கூறு பொறுத்த வரைக்கும் அதன் கார்பன் அணுவின் இணைதிறன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ மூணாவது கொஸ்டின் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற புக்லெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஃபார்மேட்டில் பார்த்துட்ருக்கோம். எல்லா கொஸ்டின் பேப்பருக்குமே பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த 45 கொஸ்டின் தான். 45 கொஸ்டின் தான் ஜிகேலேருந்து கேட்டிருப்பாங்க. என்ன சஃபல் பண்ணி கேட்டிருப்பாங்க, மாற்றி கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பி டைப் ஆஃப் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்து 4th கொஸ்டின், இந்த மேட்ச் த ஃபாலோவிங் எதை பொறுத்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காலநிலையை பொறுத்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு காலநிலை கொடுத்துட்டு அதுக்கான டைம் பீரியட் என்ன அப்படின்றது. இப்போ ஜனவரியிலேருந்து டிசம்பர் இருக்க காலத்தை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு நல்லா தெரிஞ்ச 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று காலம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே எண்டில் ஆரம்பிக்கும். மே எண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். நமக்கு இந்த கேரளா பார்டர் இருக்க கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊரெலாம் நல்லாவே தெரியும். அங்கே பார்த்திங்கன்னா மே எண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சாரல் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதுதான். ஸோ தென்மேற்கு பருவக்காற்றோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே எண்டு, ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது தென்மேற்கு பருவகாலத்துக்கு ஜூன் முதல் செப்டம்பர் வரை. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று காலம் முடிஞ்சதுன்னா, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று காலம்ன்றது அப்படியே இங்கேருந்து டேரெக்டாக மேலே போயிட்டு திரும்பி வரது தான் வடகிழக்கு பருவக்காற்று காலம்னுவாங்க. அந்த வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவு ஏற்படும். ஸோ அந்த வடகிழக்கு பருவக்காற்று காலம் என்னென்னா போயிட்டு திரும்ப வருது. அப்போ செப்டம்பருக்கு அடுத்தப்பட்ட காலகட்டம். ஸோ அதுக்கான காலகட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. ஸோ ஆப்ஷன் ஏ. இந்த லாஸ்ட் 2 ஆன்சருக்கு டிஏ இப்படின்னு ஆன்சர் பண்ணிங்கனாலே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்ததாக 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கொஷின், எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு டேஸ் என்று அழைக்கப்படுது. இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுத்து பொறிப்பு அப்படின்றது எதில் பொறிப்பப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் தான் எழுத்தை பொறிப்பாங்க. ஸோ கல்வெட்டியல் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. இந்த நாணவியலோ அல்லது வானவியல் அல்லது சோதிடவியல் இதெல்லாம் வரவே வராது. அடுத்து 6th கொஸ்டின், இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் தான் கேட்டிருக்காங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய பிரதேசம் அண்ட் சத்தீஸ்கர் இந்த 2 கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சாலே நீங்கள் என்டையர் மேட்ச் த ஃபாலோவிங் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த பாண்டவர் குகைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் அமைஞ்சிருக்குது. சத்தீஸ்கரில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்சர் குகைகள் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 ஆன்சருக்கு நீங்கள் கரெக்டாக, ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கனாலே நீங்கள் எக்ஸாக்டாக மொத்த மேட்ச் த ஃபாலோவிங் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். மத்திய பிரதேசத்துக்கு சி, செகண்டுக்கு சியும், தேர்டுக்கு பி வரணும். அப்போது சிபி வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை. அடுத்ததாக 7th கொஸ்டின், இது ரொம்ப ரிப்பீட்டான கொஸ்டின், எல்லாருக்குமே ரொம்ப பேசிக்காக தெரிஞ்ச ஒரு கொஸ்டின். ஆசியாவின் டெட்ராய்டு என்ன? ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்றது நம்ம சென்னை தான் ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. அடுத்து, திறந்த விதை தாவரம் எது? இது ஒரு 6th ஸ்டாண்டர்டில் இந்த கொஸ்டின் வரும். திறந்த விதை தாவரம் அப்படின்றது ஜிம்னோஸ்போம் தான் திறந்த வகை தாவரம் அப்படின்னு அழைக்கப்படுது. மூடிய வகை தாவரம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போமில் வரும். ஸோ திறந்த வகை தாவரம் அப்படின்னு பார்க்கும்போது ஜிம்னோஸ்போம். தென் அடுத்தா பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. இது 8th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 8th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெயினாக பெண்களை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு பாடத்தில் வரும், ஒரு பாக்ஸாக வரும். அந்த பாக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். இந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கனாலே என்டையர் கொஸ்டின் மேட்ச் ஆகிரும். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் தான். ஸோ பி. இங்கே பி வர மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டுக்கு பி வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், ஆப்ஷன் சி. அதுதான் ஆன்சர். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? பிரதிபா பாட்டீல் அவங்க. இந்தியாவின் முதல் பெண் மக்களவைத் தலைவர் யார்? மீரா குமார் அவங்க.
தென் இந்தியாவின் முதல் பெண் பழங்குடி குடியரசுத் தலைவர் இப்போ இருக்க திரௌபதி முர்மு அவங்க தான் பார்த்திங்கன்னா சந்தாளர்களில் வருவாங்க. ஸோ முதல் பெண் பழங்குடியினர் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. அடுத்து 10வது கொஸ்டின், இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் தான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிமலைகளை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும்? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்க பிரிவு 22 ஆர்டிகல் 22 தான் பார்த்தீங்கன்னா தடுப்பு காவல் சட்டத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அடுத்த கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உலகளாவிய வளம் நீர் அப்படின்றது உலகளாவிய வளம் கரெக்டு தான். அடுத்து வந்து பார்ட் பியை விட்டுருங்க, இது தனிநபர் வளம் கிடையாது. ஏன்னா திமிங்கல புணுகு அப்படின்றது தனிநபரோட ஒரு வருமானமோ வளமோ இது கிடையவே கிடையாது. அடுத்து புதுப்பிக்கக்கூடிய வளம் மறுபடியும் நம்ம கிடைக்கக்கூடிய ஒன்று சூரிய ஒளி. ஆமாம் கரெக்டு. புதுப்பிக்க இயலாத வளம் நிலக்கரி. ஏன் நிலக்கரி புதுப்பிக்க முடியாது? ஆமாம் இதெல்லாம் உருவாகணும் பார்த்தீங்கன்னா 300 ஆண்டுகளுக்கு மேலே ஆகும். நிலத்துக்கடியில் புதஞ்சு இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம புதஞ்சது தான் இப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது புதுப்பிக்க இயலாத வளம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தவறான இது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்க தனிநபர் வளம் இதுதான் தவறாக இருக்குது. ஏன்னா திமிங்கல புணுகு கொடுத்துருக்காங்க, அது தனிநபரோட வளம் கிடையாது. அடுத்து 13வது கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? இருக்கிறதுலே அதிகமான ஏஜ் வரையும் அவங்க தான் பதவி வைப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 ஏஜ் வரையும் பதவி வைப்பாங்க. அதே மாதிரி 6 வருஷத்துக்கு ஒருக்கா தான் சேஞ்ச் ஆவாங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 14வது கொஸ்டின், இதுவும் ஒரு மேத்ஸ் தான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் இயர்ஸ் தான் ரொம்ப மேஜர். சயின்ஸில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயர்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வராது. ஆனால் ஹிஸ்ட்ரியில் இயர்ஸை பேஸ் பண்ணி கொஷின் கம்பல்சரி வரும். அப்படி பார்த்தா ஃபஸ்ட் கொஸ்டின் தான் இது. வங்க பிரிவினை எப்போ நடைபெற்றது? 1905. ஃபஸ்ட்டுக்கு பி. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பி வர மாதிரி இருக்கிற ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் ஏ அண்ட் பி. அது பார்க்கும்போதே சி அண்ட் டி அடியாயிரும். தென் அடுத்து பெருங்கலகம் எப்போ நடைபெற்றது? 1857. அப்போது அடுத்து டி. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பி, ரெண்டாவதுக்கு டி வர மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. இங்கேயே உங்களுக்கு ஏவும் அடியாயிரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? அலோகத்தில் மின்சாரத்தை கடத்தக்கூடியது ஒன்றே ஒன்று தான். என்னென்னா அது கார்பன் சம்மந்தப்பட்டது. ஸோ கார்பன் அப்படின்றது தான் அலோகத்தில் மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரே ஒரு அலோகம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தாவர பகுதியின் இலையின் புறத்தோலின் மேற்புற உள்ள கியூட்டிக்கல் அடுக்கின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது. இது கொஸ்டின் கரெக்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கூட்டில் வருது பார்த்தீங்கன்னா இலைத்துளைகள். இந்த இலைத்துளைகள் அப்படின்றது ஸ்டெமட்டா அப்படின்னு அழைக்கப்படும். இந்த ஸ்டெமட்டா மூலியமாக தான் அதிகமான நீராவி போக்கு நடைபெறும். அதுக்கப்புறம் செகண்டரியாக தான் இந்த கியூட்டிக்கல் வழியாக வந்து நீராவி போக்கு நடைபெறும். ஆனால் இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்க நீராவி போக்கு வந்து கியூட்டிக்கல் வழியாக நடைபெறும். அப்போது அந்த பாயிண்ட் வந்து சரி. அடுத்து வாக்கியம் 2 பார்க்கலாம். இலைத்துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இலைத்துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறாது, நீராவி போக்கு தான் நடைபெறும். அதிகமான நீராவி போக்கு இலைத்துளைகள் மூலம் நடைபெறும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் 1 மட்டும்தான். ஃபஸ்ட்டு வாக்கியம் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து, சிங்கப்பூரில் நடைபெற்ற ஃபெடே உலக செஸ் சாம்பியனில் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை டி குகேஷ் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருப்பார். உலக செஸ் சாம்பியன் அப்படின்னா லாஸ்ட் டைம் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி குகேஷ் அவங்க தான் வந்தாங்க. அடுத்த கொஸ்டின் 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியானது தான். இந்திய சுரங்க பணியகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் தான் அமைஞ்சிருக்குது. அடுத்து இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்குது. இதே நிலக்கரி இந்த மாதிரிலாம் வந்தால் கல்கத்தா வரும். இரும்பு சாரா வரும்போது ஹைதராபாத் தான் வரும். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ 1 மற்றும் 2 சரி. அடுத்து 19, இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. வாக்கியம் 1 வாக்கியம் 2. மின்முலாம் பூசுதல் வந்து என்ன விளைவு? இது ஒரு மின்னோட்டத்தின் வேதி விளைவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டு தான். அடுத்து மின் சலவை பெட்டி, இது வந்து வெப்பமாகிறது. அதே மாதிரி நீர் சூடேற்றி, இதுவும் வெப்பமாகிறது. ஆனால் இது 2 எதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா காந்த விளைவு கொடுத்துருக்காங்க. இது மின்னோட்டத்தின் காந்த விளைவு கிடையாது. இது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவில் தான் வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல வாக்கியம் 1 ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் ரைட்டு. அப்போது 1 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவோட கேபிட்டல் எங்கே அமைஞ்சிருக்கோ அங்கே தான் தேர்தல் ஆணையம் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி புதுடெல்லி. 21st கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது. அவங்க சொல்லியிருக்காங்க வெண்கலம். இந்த வெண்கலத்தில் எப்படி இரும்பு இருக்கும்? இருக்காது. ஸோ இந்த கூற்று அப்படின்றது தப்பாக இருக்குது. அடுத்த கூற்று பார்ப்போம். அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னாலியம் என்ற அலுமினிய கலவையிலும் இரும்பு இருக்குது. ஸோ இதுலேயுமே இரும்பு கிடையாது. ஸோ இந்த 2 கூற்றுமே தப்பு தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கலம் அப்படின்றது எந்த 2ஓட கலவை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 22,
வாக்கியம் ஒன்று மட்டும் தான் சரியாக இருக்குது. இந்த சி அப்படின்றது எலக்ட்ரானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்கள் வந்து பாதுகாப்பு உறுதி செய்கிறது ஒன்று தான். ஆனால் ஐஎஸ்ஓ அப்படி கிடையாது. தங்கத்துக்கு வந்து ஹால்மார்க் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்படி குறிக்கிறது வந்து தப்பாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒன்று மட்டும் தான் சரி. அடுத்த கொஸ்டின், நிதி ஆயோக் 2015 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட தொடங்கியது. கிடையாது. நிதி ஆயோக்ன்றது வருஷப்பிறப்பான ஜனவரி 1 தான் செயல்பட தொடங்கியிருக்கும். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் டேட் வந்து மிஸ் ஆகிருக்குது. அதாவது மந்த்தை மாற்றி கொடுத்துருக்காங்க. இதனால் ஃபாஸ்ட்டாக படிக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாக்கியம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வாக்கியம் தப்பாக இருக்குது. அடுத்த வாக்கியம், இந்திய ரயில்வே ஆனது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்டுள்ள ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஆகும். கிடையவே கிடையாது. இந்திய ரயில்வே நிறுவனம் தான் இருக்கிறதுலேயே அதிக அளவில், குறைஞ்ச அளவு கிடையாது, அதிக அளவில் பணியாளர்கள் கொண்ட ஒரே நிறுவனம், பொது நிறுவனம். ஸோ இங்கே கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போது 1 மற்றும் 2 தவறு. அடுத்த கொஸ்டின், பாலைவனங்களே இல்லாத கண்டம் எது? ஆசியா நம்மளோடதில் இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது, வட அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் பாலைவனமே இல்லாத ஒரு கண்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ஐரோப்பாவில் மட்டும்தான் பாலைவனமே இல்லை. ஸோ 24க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. முதல் வட்டமேசை மாநாடு, ஃபஸ்ட்டு கொஸ்டினே தப்பாக இருக்குது. முதல் வட்டமேசை எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 1930 நடைபெற்றிருக்கும். ஆனால் 32 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே நம்ம சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குது அப்படின்றது. அடுத்து வரிகுடா இயக்கம் 1922 கரெக்டாக இருக்குது. சைமன் குழு புறக்கணிப்பு 1927 கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் 1920, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், அரபிக்கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது? அரபிக்கடலின் அரசி ராணி அப்படின்னாலே ஒரே ஒன்று தான், கொச்சி. நம்ம கேரளா மாநிலத்தில் காணப்படுற கொச்சி அப்படின்றது தான் அரபிக்கடலின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுது. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், மறுபடியும் ஒரு தவறான இணையை கண்டறிகின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து பிளட்டை சம்மந்தப்பட்டு கேட்டிருக்காங்க. தமனி அப்படின்றது வழங்கும் குழாய்கள், கரெக்டு. இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்றது எரித்ரோசைட்டுகள், கரெக்டு. சிரை அப்படின்றது பெருங்குழாய்கள். தமனி போய் ரத்தத்தை கொடுத்துச்சுன்னா அதை திரும்ப வாங்கிட்டு வருது சிரை, ஓகே கரெக்டு. இரத்த தட்டுக்கள் லியூகோசைட்டுகள், இதுதான் தப்பு. லியூகோசைட்டுகள் அப்படின்னா இரத்த வெள்ளை அணுக்கள் தான் லியூகோசைட்டுகள் அப்படின்னு அழைக்கப்படும். அப்போ இரத்த தட்டுகள் என்ன இருக்குன்னா பிளேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இந்த 27வது கொஸ்டினுக்கான ஆன்சர், அதாவது தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்படின்றது தான் இந்த 27வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 28, மறுபடியும் ஒரு தவறான இணையை கண்டறிகின்ற கொஸ்டின்ஸ் தான். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இயர்ஸை வச்சு தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கரெக்டாக தான் பொருந்திருக்குது. அடுத்து சட்ட அளவீட்டு சட்டம் 2009, அதுவும் கரெக்டாக தான் பொருந்திருக்குது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, இதுவும் கரெக்டாக தான் பொருந்திருக்கு. ஆனால் பொருட்கள் சட்டம் அப்படின்றது 1986 கிடையாது. ஸோ 28, இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் அளவீட்டு சட்டம் தான். ரிமைனிங் இருக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கரெக்டு, சட்ட அளவீட்டு சட்டம் 2009 கரெக்டு, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கரெக்டு. அடுத்த கொஸ்டின், எகைன் ஒரு தவறான இணையை கண்டறிக. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபிசிக்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி இது 2வது கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மின்கலம். மின்கலம் அப்படின்றது என்னென்னா மின் ஆற்றலை சேமிக்கும் சாதனம். ஆமாம், மின்கலம் அப்படின்றது பேட்டரி, அது வந்து மின்சாரத்தை சேமிக்கும் சாதனம். அடுத்து மின் சுற்று. மின் சுற்று அப்படின்றது ஒரு சுற்று, இதில் வந்து மின்சாரம் இங்கேருந்து இங்கே வரை பாயும், அது மின்சாரம் பாயும் பாதை, அதுவும் கரெக்டு. அடுத்து மின் உருகி. மின் உருகி அப்படின்றது தாமிரம் ப்ளஸ் எக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாமிரம் எக்கும் சேர்ந்துமா மின் உருகி வரும். மின்னுருகி வந்து வெள்ளியம் காரியம் இந்த மாதிரி கலவைகளால் உருவாக்கப்பட்டது தான் மின்னுருகி. சரி, ஓகே. அடுத்து வோல்ட் அப்படின்றது மின்னழுத்தத்தின் அலகு, அதுவும் கரெக்டு. ஸோ இங்கே தவறான இணை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். மின் உருகி அப்படின்றது தாமிரம் எஃகு கிடையாது. அடுத்த கொஸ்டின், இந்த மேட்ச் த ஃபாலோவிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா மற்ற எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவகேட்ரா எண் அப்படின்றது 6.023 × 10⁻23. அந்த ஒன்றை மட்டும் மேட்ச் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் தெளிவாக தந்திருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு டி வர மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படியே தூக்கி லட்டாட் நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். ரிமைனிங் இருக்க எல்லாமே அடி ஆயிரும். அடுத்த கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. சரக்கு மற்றும் சேவை வரி எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா 1/7/17 வந்து அது வந்து நடைமுறைக்கு வந்தது, கரெக்ட். 1/7/17 சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி தான் சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், நேர்முக வரியில் சேவை வரியை கொடுத்துருக்காங்க. சேவை வரி ஒரு நேர்முக வரி கிடையவே கிடையாது. அப்போது 31வது கொஸ்டின் தவறான இணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஆடம் ஸ்மித் தான் வரி விதிப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியிருப்பார், அதுவும் கரெக்டு. விற்பனை வரி அப்படின்றது பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி. இது உங்களுக்கு தெளிவாக படித்தாலே புரிகிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், பிக்னோமீட்டர் என்பது டேஸை அளக்க பயன்படுகிறது. இது பிக்னோமீட்டர் அப்படின்றத பிக்னோமானோமீட்டர் அப்படின்னா தெளிவாக நீங்களே படிச்சிருப்பீங்க. ஒப்படர்த்தியை தான் சொல்ல வருது தான் இந்த பிக்மோமீட்டர்.
தெளிவாக படித்தவங்களுக்கு வந்து பிக்மோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போதே தெரியும் மின் தடை வராது, அதே மாதிரி மின்னழுத்த வேறுபாடு வராது. இங்கே நீங்கள் 2 ஆப்ஷன் நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்? இவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூரோட அண்ணன் சத்யேந்திரநாத் தாகூர் தான் முதல்ல ஐசிஎஸ் தேர்வில் தேர்வு பெற்ற இந்தியர் ஆவார். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது அடிக்கடி ரிஃப்ளெக்ட் ஆன ஒரு கொஸ்டின். 1863 நடைபெற்ற ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர். இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட அண்ணன். அடுத்த கொஸ்டின், வாங்கும் சக்தி சமநிலையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது? வாங்கும் சக்தி சமநிலையில் இந்தியா எந்த தரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ 34க்கு ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவானில் அமைக்கப்பட்டுள்ளது. கிடையாது, ஃபஸ்ட்டு ஸ்ரீஹரிகோட்டா கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதாவது கேரளாவில். ஸோ ஃபஸ்ட்டு வாக்கியம் தப்பாக இருக்குது. ரெண்டாவது வாக்கியம், இரண்டாவது ராக்கெட் தளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ஸோ செகண்ட் வாக்கியம் அப்படின்றது கரெக்டாக இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா இது வந்து பேசிக்காக நீங்கள் நிறையா நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற மிகப்பெரிய ஒரு திட்டமாகும் இது. ஸோ 35வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரெண்டாவது மட்டும் கரெக்டு. ரெண்டாவது வாக்கியம் மட்டும் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? அந்த ஈஸியாக கேட்டவுடனே ஆன்சர் பண்ண மாதிரி கொஸ்டினில் இதுவும் ஒரு கொஸ்டின், மரகத புறா. இந்த கொஸ்டின்லாம் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தப்பாக பண்ணியிருப்பீங்க. அடுத்து 37th கொஸ்டின், போக்சோ அப்படின்னாலே 2012 தான். அடுத்த கொஸ்டின் 38, இது ஒரு தவறான இணையை கண்டறிக. ஃபஸ்ட்டு ஏ என்ன சொல்லியிருக்காங்க, இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் 118, கரெக்டு. அடுத்து திரவ நிலையில் உள்ள உலோகம் எதுனா பாதரசம், இதுவும் கரெக்டு. அடுத்து அலோகங்களில் வந்து சல்ஃபர் பாஸ்பரஸ், அதுவும் கரெக்டு. உலோக போலிகளில் வந்து காரியமும் தாமிரமும் கொடுத்துருக்காங்க. தாமிரத்தை நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் தப்பு பண்ணிடலாம். இங்கே வந்து தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா உலோக போலிகளில் தாமிரம் காரியத்தை கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் தப்பாக பொருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றதான் தப்பு. அடுத்த கொஸ்டின், எகைன் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மகளிர், அதாவது பெண்கள், அந்த 8th லெசனில் வச்சு அடுத்த கொஸ்டின்ஸ் இது என்ன ஃபஸ்ட்னு பாருங்கள். முதல் மகளிர் பல்கலைக்கழகம், அடுத்து முதல் பெண் மத்திய அமைச்சர், அடுத்து மக்களவையில் பதவி வைத்த முதல் பெண் சபாநாயகர். இதே கொஸ்டின், அதாவது இந்த 3rd அமைச்சருக்கு இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம கொஸ்டின்லையுமே வந்திருக்கும். யார் அவங்க? மீரா குமார். ஸோ 3வதுக்கு டியும், எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி, பச்சோந்தி மாதிரி ஒட்டிட்டு போயிட்டு சீக்கிரமாக ஏறினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பச்சேந்திரி பால், அவங்க தான். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ஷன் டி பி அப்படின்றது 3rd and 4th ஆன்சராக எங்கே வருதுன்னு பாருங்கள். அதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி தான். இதுலேயே உங்களுக்கு மற்றது எல்லாமே அடியாயிரும். அடுத்த கொஸ்டின், கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். வாக்கியம் 1 சரி. அடுத்த கொஸ்டின், பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செலுத்தொருங்கியது. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா இவங்க எல்லாருமே சீன பயணியான யுவான் சுவாங்க, இவங்க எல்லாருமே புத்த பயணிகள் தான். இவங்க காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் காலகட்டத்தில் புத்த சமயம் வந்து அதிகமாக போயிருக்கும். யாரோட காலகட்டம் பார்த்திங்கன்னா அசோகரோட காலகட்டத்திலையுமே புத்தம் வந்து அதிகமாக பரவி இருக்கும். அடுத்த கொஸ்டின், விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எது? வாயு ஹார்மோன் அப்படின்னாலே ஒன்று தான், எத்திலின். ரிமைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாயுவில் காணப்படுறது ஒன்று என்னென்னா எத்திலின் மட்டும்தான். அடுத்த கொஸ்டின், இது உங்களுக்கு டிசீஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது நோய்கள், அதுக்கான காரணிகள். இதில் நீங்கள் ஈஸியாக எதை நீங்கள் மேட்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாதாரண சளி என்னன்னா மழை பெஞ்சால் உங்களுக்கு சாதாரண சளி பிடிக்கும், ரைன். அப்போது ரைனோ வைரஸ், ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டுக்கு அடுத்து டைஃபீனே வரும் பாருங்க. அப்போது 3rd வந்து பார்த்திங்கன்னா டி, சின்னம்மை, ஜோஸ்டர் இந்த மாதிரி வரும். அம்மை வரலாம் ஜோஸ்டர் வரும், வரிசல்லா ஜோஸ்டர் இந்த மாதிரி. ஸோ சின்னம்மை அப்படின்னு வரிசல்லா ஜோஸ்டர், அவ்வளோதான். இந்த ஏடிசி அப்படின்னு எந்தெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிசின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வரும். ரிமைனிங் அந்த பொண்ணுக்கு வீங்கி அப்படின்றதுக்குமே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சோ வைரஸ் பரோட்டிட்டிஸ். இது வந்து ரிமைனிங் இருக்க ஒன்று நீங்கள் மேட்ச் பண்ணிடுறீங்க. அப்படி பார்த்தாலுமே ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான மேட்ச் த ஃபாலோயிங் ஆயிரும். ஏடிசி நீங்கள் இந்த 3க்கு சரியான ஆன்சர் பண்ணியிருந்தீங்கனாலே பாருங்கள். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சரை வந்து நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட்டிங்கனாலே எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் இல்லாமல் எல்லா கொஸ்டினுக்குமே. அடுத்த கொஸ்டின்,
இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையேயான அமைதியுடன் இணங்கியிருத்தலுக்கான 5 கொள்கைகள் 1954 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் கையெழுத்தானது. இந்த 5 கொள்கைகள் அப்படின்றது என்னென்னா பஞ்சசீல கொள்கைகள் தான் சொல்கிறாங்க. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பஞ்சசீல கொள்கை நம்ம போடவே கிடையாது. பஞ்சசீல கொள்கைன்னு வரும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சீனா தான். ஸோ ஃபஸ்ட்டு வாக்கியம் தப்பாக இருக்குது. இந்திய வெளியுறவு கொள்கை அப்படின்றது டைரெக்டாகவே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அடுத்து சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு. சார்க் அப்படின்றது என்னென்னா தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும். ஸோ 2வது வாக்கியம் 100% கரெக்டாக இருக்குது. இதில் உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்க் அமைப்பில் இல்லாத நாடு எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா வாக்கியம் 2 மட்டும் சரி. அடுத்து 44வது கொஸ்டின். இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஒளி இலைகள் பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒளி இலைகளோட பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழு அகை எதிரொலிப்பை ஏற்படுத்தும். ஸோ 1க்கு பி. அடுத்து வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடி. நீங்கள் பேசிக்காக எல்லா கண்ணாடியோட பேக் சைடு முன்னாடி விண்சீல் இருக்குது, அதே மாதிரி பின்னாடி இருக்க கண்ணாடியை பாருங்களேன், அந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் குவியாக இருக்கும், அதனால குவி ஆடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிடி வர மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷன், அப்போ ஆப்ஷன் ஏ, அவ்வளோதான். அடுத்து ஒளி விலகல் எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுகதிர், விலகு கதிர், படுபுள்ளி, வரைப்படும் குத்தக்குழு ஒரே தளத்தில் அமைஞ்சதுன்னா இந்த இது ஏற்படும். அடுத்து பல் மருத்துவர் பயன்படுத்துவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழியாடி. ஸோ ரிமைனிங் எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்த கொஸ்டின் எகைன் ஒரு மேட்ச் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நமக்கு எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்க்குறோம். இது நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணுறதுக்கு ஒன்று தான். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். நீங்கள் இது படிக்கலாம் கூட ஆன்சர் பண்ணலாம். இங்கே சட்டம் வந்து எந்த வருஷம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயர்எஸ் கொடுத்துருக்காங்க 2013. ஸோ 45க்கு 3rd ஏ வர மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றத ஆன்சராக நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஜிகே 45 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ இப்போ நம்ம பார்த்தோம். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக நம்ம பார்ட் பியில் இருக்க சைக்காலஜிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்ப்போம். நன்றி.